கிரவுட் ஃபண்டிங்கில் கிடைச்ச 6 கோடி ரூபாயை பறிகொடுத்ததை பற்றி பரிதாபங்கள் கோபியும் சுதாகரும் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அது இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் யூடியூப் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் கோபியும் சுதாகரும். இவங்க பரிதாபங்கள் அப்படிங்கிற சேனல் தொடங்கி பலவிதமான கண்டென்ட் காமெடி வீடியோக்களை பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் படம் எடுக்கிறதா சொல்லிட்டு 6 கோடி ரூபாயை பரிதாபங்கள் கோபியும் சுதாகரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. இவங்க கடந்த 3 வருஷங்களாக ரசிகர்கள் பார்வையாளர்கள்ட்ட படம் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக 25,000 பேர்கிட்ட இருந்து 6 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் சொன்ன மாதிரி அவங்க படம் எதுவுமே எடுக்கவே இல்லை, அதுக்கான விஷயங்களும் செய்யவே இல்லை. இதனால பல விமர்சனங்கள் கோபி சுதாகர் மேலே வந்துச்சு. இவங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் பரிதாபங்கள் கோபியும் சுதாகரும் நாங்கள் எப்படி ஏமாந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ரௌட் ஃபண்டிங்கில் பணம் வசூலிக்கிறது அதை நிர்வகிக்கிற பொறுப்பை பிரவீன் ஜெயக்குடி அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வசூல் தொகை கணக்கு வழக்குகள் எல்லாமே முறையாக பிரவீன் ஜெயக்குடி காட்டி வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாட்கள் போக போக பொதுமக்கள் நிறுவனங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு கோபி சுதாகரை ஏமாத்தி இருக்கிறாங்க. 3 வருஷங்களா 30 லட்சம் ரூபாய் மட்டும்தான் படப்பிடிப்பில் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது காமிச்சிட்டு மீதம் இருக்கிற பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சிருக்கிறாங்க. இதனால கோபி சுதாகர் 2 பேருக்குமே சந்தேகம் வந்திருக்குது. அதுக்கடையில் அந்த பிரவீனுமே தேவையில்லாத முறைகேடு பண்ணிட்டு போலீஸில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் தள்ளப்பட்டிருக்காங்க. இது மூலமாக தான் இவங்களுக்கு நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் பிரவீன் ஜெயக்குடி மேலே இவங்களுமே போலீஸில் புகார் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏமாந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் க்ரௌட் ஃபண்டிங்கில் பணம் கொடுத்த பொதுமக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பரிதாபங்கள் யூடியூப் சேனல் வருமானத்தை வச்சு பணத்தை கொடுத்து வந்துட்டுருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கோபி சுதாகர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கிறாங்க. மீதம் இருக்கிறவங்க இவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்க உதவி பண்ணி வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அது நன்கொடையாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்களாம். இப்போது இவங்க எடுக்கிற படத்தோட வேலைகள் 90% முடிஞ்சிருக்குதான். இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் முடி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க.